ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெயிட் டாக்ஸ். இந்தியன் 2 படம் பார்த்தாச்சு. படம் பார்க்கும்போது எனக்கு தோணுன விஷயங்கள் எல்லாத்தையும் ஹானஸ்ட்டாக கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். படம் ரிலீஸ் ஆன அன்றைக்கே பார்த்தாச்சு, பட் இன்றைக்கி தான் ரிவ்யூ பண்ண முடிஞ்சுது. இந்தியன் 2 ஜீரோ டாலரன்ஸோட தான் இந்த ரிவ்யூ நான் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பாசிட்டிவ்ஸ்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த படத்தோட பிக்கெஸ்ட் பாசிட்டிவே இதோட மியூசிக் டைரக்டர் அனிருத் தான். இதை கேட்டு சிலர் ஷாக் ஆகலாம், என்ன ப்ரோ நீங்கள் மட்டும் தான் அனிருத்தோட மியூசிக் பாசிட்டிவ்னு சொல்கிறீங்கன்ட்டு. சிலர் சிரிக்கலாம், விளையாட்டாக இருக்குது அப்படின்ட்டு. நான் சிரிக்கிறதுக்காக சொல்ல, சீரியஸாக தான் சொல்கிறேன். இந்தியன் படத்துக்கு ரஹ்மான் சார் என்ன மாதிரியான ஒரு மியூசிக் கொடுத்துருக்காரு. இந்தியன் 2ல் அனிருத் சுமாராக கூட எந்த சாங்கும் கொடுக்கல அப்படின்னு தான் நான் வருத்தப்பட்டிருந்தேன். இதெல்லாம் படம் பார்க்கறது முன்னாடி தான். படம் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது இந்த மாதிரியான ஒரு படத்துக்கு அனிருத்தை விட பெட்டராக எந்த மியூசிக் டைரக்டராலையும் மியூசிக் போட்டுக்க முடியாதுன்ட்டு. ஏன்னா ஃபஸ்ட்டு 10 minutes எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் சில்லறையை செதற விட்டேன். என்ன படம்டா இது அப்படின்னு. கமலஹாசன் சாருடைய அந்த பேர் போகிறதா இருக்கட்டும், அந்த அனிமேஷன் ஒர்க், அதுக்கப்புறம் சித்தார்த் அவருடைய இன்ட்ரோடக்ஷன், அவங்க பார்க்கிங் டாக்ஸ் அப்படின்ற சேனல் மூலிமா எடுத்த உடனே கதைக்குள்ளே இன்வால்வ் பண்ண வைக்கிறாங்க. எல்லா கரப்ட் பீப்புளுடைய அந்த கரப்ஷன் எல்லாமே வந்து எக்ஸ்போஸ் பண்ண பார்க்குறாங்க. இது அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகுது. அப்போது இவங்களால எதுவுமே பண்ண முடியல. ஒரு காமன் மேனால் எதுவுமே பண்ண முடியாதுன்னா யாரால் பண்ண முடியும் அப்படின்னா, ஒருத்தர் இருக்கார் இந்தியன் தாத்தா, இந்தியனை திருப்பி வர வைக்கணும் அப்படின்னும் போது இந்திய மேப்பை காமிக்கிறாங்க. மேப்பை இந்தியாவில் ஒவ்வொரு ஸ்டேட்லையும் கரப்ஷன் அப்படியே பரவி கிடக்குது. இந்தியன் தாத்தாவோட வர்மக்கலையோட அந்த அனிமேஷன் வந்து ஒரு குத்துது அந்த மேப்பில். அப்படி எல்லாம் பச்சை பசேல் மாறுது. அவர் வந்து திருப்பி அந்த ட்ரீட்மெண்ட் களை எடுக்கிறது ஆரம்பித்தா தான் எல்லாம் சரியாகும் அப்படின்னு வந்து காமிக்க. அப்படியே யாரா படத்தை எவனா தப்பாக சொல்லிட்டோம். அப்புறம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு தான் நான் நினச்சேன். அவருக்கு வயசாகலை இன்னும் அப்படின்னு. யாருக்கு? சங்கர் சாருக்கு வயசாகலை, இன்னும் அப்படி தான் இருக்க ஒரு க்ரியேட்டிவிட்டின்னு நினச்சா, அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய விஷுவல்ஸ் எல்லாமே வந்து ஆடியோ மியூட் பண்ணி நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்க. ஒஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன் கமல் சாருக்கு. இந்தியன் தாத்தாவோட இன்ட்ரோடக்ஷன் இது வரைக்கும் வந்து நம்ம சங்கர் அவர்களுடைய படத்தில் ஹீரோவோட இன்ட்ரோடக்ஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். அங்கேருந்தே வந்து கதை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இந்த படத்தில் இந்தியன் தாத்தா எந்த மாதிரியான ஒரு பர்சனை நம்ம வந்து பார்த்துருக்கோம். அவர் டிஃப்ரெண்ட் கெட்டப்பில் வேறு லொக்கேஷனுக்கு போகிறாரு. ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவர் எல்லாருக்கிட்டும் நான் இப்படியாப்பட்ட ஆளுன்னு அறிமுகப்படுத்திக்க மாட்டார். அவர் வந்து அவரால் முடிஞ்ச அந்த வர்மக்கலையை வந்து யாருக்கும் தெரியாத மாதிரி டப்புன்னு வந்து பயன்படுத்தி அப்படியே அந்த இடத்துல இருந்து இல்லாமல் போயிடுவார். அவர் யாருன்னு வந்து தேடுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு சமயத்தில் தான் நான் இப்படின்னு வந்து காமிச்சிப்பார். இதுக்காக தான் நான் பண்ணுறேன்னு வந்து சொல்லிப்பார். இப்படி இருங்கன்னு சொல்லுவார் தேவைப்படுறதுனால. அப்போவும் அவர் தேடுற மாதிரி தான் இருக்கும். இங்கே வந்து நான் இப்படின்னு எல்லாருக்கும் வந்து அவர் காமிச்சிக்கிற விதமாக இருக்கட்டும். அதுலேயும் வந்து அந்த இன்ட்ரோடக்ஷன் அப்போ வர்மக்கலைக்குன்னு ஒரு மரியாதை இருந்துச்சு நமக்கு. முத்துப்பாண்டி வர வரைக்கும் கூட, கில்லி படத்தப்போ கூட வந்து அந்த வர்மக்கலைக்குன்னு ஒரு மரியாதை இருந்துச்சு. ஆனால் இந்த படத்தில் அவர் யூஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அந்த கரப்டட் பர்சன், அந்த தப்பு பண்ணுறவங்களுக்கெல்லாம் அவர் யூஸ் பண்ணுற வர்மக்கலை எல்லாமே அது சொல்கிற ரீசனாக இருக்கட்டும், அதனால் ஏற்படுற பாதிப்பு எல்லாமே ரொம்ப ஃபன்னியாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஒரு வில்லனுக்கே வந்து அந்த வர்மக்கலையை போடுறாரு. அவன் அது வரைக்கும் ஆம்பளையாக தான் இருக்கான். அவன் நரம்பில் என்ன சேஞ்சஸ் ஏற்படுதுன்னு தெரியல. டப்புன்னு அவன் வந்து பொண்ணு மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படியே ஓடுறான், எனக்கு காப்பாற்று, ஐயோ என்ன அப்படின்லாம் ஓடுறான். நமக்கே வந்து வெக்கமாக இருக்குது அந்த சீனை பார்க்க. என்ன கருமண்டாதுன்னா அதுதான் வர்மமா? எதுக்கு இதை பண்ணிவிட்டு இவர் வந்து இது அகத்தியருடைய ஒரு வர்மம் அது இப்படின்னு சொல்லி பாடல்கள் வேற பாட்டாகவே பாடிட்டான் பண்ண அப்படின்ற மாதிரி வந்து போயிட்டுருக்கு. இது ஒவ்வொரு விஷயமும் நடக்குது. ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா குதிரை மாதிரி ஒன்று வந்து நீ இத்தனை நாளைக்குள்ளே சாவ, அது வரைக்கும் ஓடிட்டே இருப்ப, இவ்வளோ நேரத்துக்குள்ளே நீ சாவ, அது வரைக்கும் வாயிலேருந்து தண்ணியாக வந்துட்டு இருக்கும். அந்த தண்ணியை வச்சு இது என்ன பண்ணுது, இப்போது ஹிந்தி வேறு லெட்டர்ஸ் ஒன்று ரெடி பண்ணி அமைச்சிட்ருக்காரு. அங்கே வந்து யூஸ்வலாக சங்கர் சாருடைய படங்களில் பாட்டு தான் வந்து மேஜிக்கலாக இருக்கும். அது ரியாலிட்டியாக இருக்காது, லாஜிக்கே இருக்காது, ஒரே மேஜிக் தான். படத்தில் ஒரு லாஜிக் இருக்கும். இந்த படத்தில் ஃபுல்லாக வந்து லாஜிக்கே கிடையாது, அப்படியே மேஜிக் தான். அவங்க நினச்சா தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார், கெட்டப் மாற்றுவார். அவர் யார் ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு எப்படியும் கண்டே பிடிக்க முடியாது. அவருக்கு ஆல் ஏரியா ஐயா கில்லி எல்லா ஏரியாலும் நமக்கு ஆளுக்கு அந்த மாதிரி ஸ்டேட் டு ஸ்டேட்டு, கண்ட்ரி டு கண்ட்ரி என்ன வேணாலும் பண்ணலாம் அவர். ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஆளாக வந்து நம்ம இந்தியன் தாத்தா இருக்காங்க. அவருடைய நடவடிக்கையிலையும் ஒரு சீரியஸ்னஸ் இல்லை. அவருக்குன்னு வந்து ஒரு மாதம் ஒரு விஷயம் பண்ணுற மாதிரி எதுவுமே இல்லை. மற்ற கேரக்டர்ஸ் அவங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட், அவங்களுடைய இழப்பு, அதனால் ஏற்படுற பிரச்சனை, அந்த விஷயங்களும் போயிட்டுருக்கு. இதில் வேறு அனிமேஷன் விஷயங்கள், பேட்ரியாட்டிக் மியூசிக் போடணும். இந்தியன் தாத்தா வந்ததுக்கப்புறம் அவரை வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ், அவரை சேஸ் பண்ணுற சீக்வன்ஸு, சிபிஐ அவரை வந்து கட்டம் கட்டுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு. இது எல்லாத்தையும் வந்து ஒரு மியூசிக் டைரக்டர் வந்து அந்த சீனுக்கு இன்னும் வலு சேர்க்குற மாதிரி காமிச்சிட்டே இருக்கணும், தோய்வே ஏற்படக்கூடாது அப்படின்னு வந்து முயற்சி பண்ணிகிட்டே இருக்காருன்னா அது அனிருத்தால் தான் முடிஞ்சுது. அவரெல்லாம் சாதாரண படத்துக்கு சூப்பராக மியூசிக் போட்டு சூப்பர் ஹிட் ஆகிறவர். இந்த மாதிரி ஒன்றும் ஸ்க்ரீன் பிளேவும் இல்லை, ஒரு மொக்கையான கதை இருக்கக்கூடிய படத்துக்கு அவரால் முயற்சி தான் பண்ண முடிஞ்சுது. ஆனால் அவராலே முடியல. ரஹ்மான் சாரை போட்டிருந்தா கரெக்டாக இருந்திருக்கும்னு நீங்கள் சொல்ல வரீங்களா? ஏங்க அவர் வந்து தேருங்க. ஏற்கனவே இந்தியன் தாத்தாவை கம்பேக் இந்தியன் பாட்டு தானே நீங்கள் கேட்டீங்க, அவர் வர வச்சாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தில் கோ பேக் இந்தியன் ட்ரெண்டிங் பண்ணுவாங்க. அவரை கம்பீரமான சேனாதிபதியாக இருந்தேனடா, என்னை வரவழைச்சு முட்டு சந்தில் நிற்க வச்சு எல்லாரும் என் மேலே தொடப்பத்தை அடிக்க வச்சுட்டா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. கல் எடுத்து அடிப்பாங்க, ரவுண்டு கட்டுவாங்க. அவர் அடி வாங்கிட்டு எனக்கே வந்து என்னடா எங்கள் தலைவர் இப்படி பண்ணிட்டீங்களாடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு.
அதே மாதிரி ஏஆர் ரஹ்மான் சாரையும் வர வச்சு தேர் இழுத்து தெருவில் ஓட வைக்கலான்னு பார்க்குறீங்க. அவரையும் விடுங்க. அனிருத்தாலையும் முடியலன்னா வேறு யாராலையும் இந்த அளவு கூட வந்து பண்ணியிருக்க முடியாதான் என்னுடைய இது. இல்லை ப்ரோ, சாங்காவது அவர் வந்து ஹிட் கொடுத்துருக்கணும் அப்படின்னா சங்கர் சாருடைய டேஸ்ட்டே கம்மியாயிடுச்சுன்னு நான் வந்து நினைக்கிறேன். பிகாஸ் அவர் இந்த ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன் அப்போ கூட பேசியிருந்தாங்க, தாத்தா வராரு கதரை விட போகிறாரு. இந்த சாங் தான் அனிருத்துக்கு ரொம்ப சிரமப்பட்டு அந்த டியூனை வாங்க வேண்டியதாக இருந்துச்சு, அது கொஞ்சம் டைம் எடுத்துச்சு அப்படின்ற மாதிரியே பேசுகிறேன். சிரமப்பட்டா ஆமாம், அவர் சும்மா விட்டுருந்தாவே நல்லாவே ஒரு குத்துப்பாட்டு போட்டிருப்பாரு. இந்த குத்து தேவை, யூ வாண்ட் திஸ் பீஸ், இதுவா? அதுக்கு நான் என்னுடைய ஸ்கில்லெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணணுமே. இல்லை இதுதான், திஸ் இஸ் பியூட்டிஃபுல், சூப்பர், எக்ஸலண்ட். லைக் ஏன்னா சங்கர் சார் அடிக்க லைக் சொல்லு, லைக் இட்ஸ் நைஸ், ஓகே டேக் இட் அப்படின்னு இருப்பாங்க. இதில் ஃபஸ்ட்டு பாட்டு வேறு. அந்த பாட்டெல்லாம் வந்து வைக்கணுன்ற அவசியமே கிடையாதுங்க. அதுக்கு எவ்வளோ சங்கர் சார் செலவு பண்ணிருப்பாரு? ஒரு 5 கோடி. அவர் சங்கர் சார் பிரமாண்ட், அவர் கம்மியாகலாம் சொல்லாதீங்க, 50 கோடி செலவு பண்ணியிருப்பாருன்னு கூட வச்சுக்கோங்களேன். அந்த 50 கோடின்னும் போது எத்தனையோ பசங்க கதை வச்சுட்டு நல்ல படம் எடுக்கணும், ஒரு ப்ரொடியூசர் கிடைக்க மாட்டாரான்னு ஏங்குறாங்க. அவங்களுக்கு கொடுத்துருந்தா கூட அந்த 50 கோடிக்கு ஒரு 4-5 படமாவது வந்திருக்கும். டோட்டல் வேஸ்ட் பண்ணிருக்காங்க. அந்த சாங்கும் அதுவும் இவங்க நம்ம வைரமுத்து சார் அவங்களுடைய மகன் வந்து அந்த லிரிக்கெல்லாம் எழுதியிருக்காங்க. அவங்க அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வேறு கொடுத்தாங்க ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன் அப்போது. இது மேலே பூச்சி, அது காணலாம் வா, பால்வெளி மேலே என்னென்னவோ சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அது விஷுவலாக பார்க்குறேன். விஷுவலாக பார்த்தா பாட்டு ஒரு மாதிரி போயிட்டுருக்கு, யாரக்குறையாக ட்ரெஸ்ஸாக போட்டு ஆடிட்டுருக்காங்க, சம்மந்தம் இல்லாமல் ஒரு ஸ்டெப்ஸு ஏதோ போயிட்டுருக்கு. எனக்கு ஒரே தலை சுற்றுது. அது எப்படி இருந்ததுன்னா, இவர் வேறு அந்த சித்ரா தேவி பிரியா வந்து நான் கலைத்துறையில் சாதிக்க போகிறேன் அப்படின்னு வந்து பண்ணுவாங்கள்ல, இப்படி பண்ணிட்டு இப்படி பண்ணுவாங்க. என்ன பண்ணுறேன், நான் பரதத்தில் வணக்கம் சொன்னேன், அது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னா, ஓ இதை தான் சொன்னியா அப்படின்னு அவங்க பண்ணிப்பாங்களா, ஆலினால் அழகுராஜா அப்படி இருந்துச்சு. அவர் பாட்டு ஏதோ எழுதி கொடுத்துருக்காரு, அது இந்த டியூன் தான் வேணும், இந்த மாதிரி சம்பவம் இதுக்கு வந்து எல்லாத்துக்கும் கனெக்ட் ஆகணும், நீங்கள் இப்படி ஒரு மியூசிக்கை போடுங்கன்னா என்ன பண்ண முடியும் அனிருத்தால்? யாரையும் இதில் ப்ளேம் பண்ணி ஒன்றும் இல்லை. சங்கர் சாருடைய ரசனை கொஞ்சம் கம்மியாகிட்டே போகுதுன்னு தான் சொல்லணும். ஸோ மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் அனிருத் ஹி ட்ரைட் இஸ் பெஸ்ட், வேறு எதுவும் பண்ணியிருக்க முடியாது. செகண்டு, நடிகர்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாரும் சூப்பராக நடிச்சிருக்காங்க, நல்ல நடிகர்களும் கூட. அதில் சித்தார்த்துடைய பர்ஃபார்மன்ஸ் இன்னும் சூப்பராக இருந்துச்சு. சமுத்திரக்கனி சாருடைய பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், இவங்க மனோபாலா சார், ஜெகன், இவர் தம்பிராமையா சார், அவங்களுக்கு பேராக நடித்தவங்க, அவங்க நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க. அவங்க பேர் எனக்கு வந்து தெளிவாக தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சுதான் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்ப யதார்த்தமான ஒரு நடிகை, அவங்க செம்மையாக நடிச்சிருந்தாங்க. பிரியா பவானி சங்கர் கூட சூப்பராக நடிச்சிருந்தாங்க. ஆனால் என்னென்னா, பிரியா பவானி சங்கர், அவங்க கீர்த்தி சுரேஷ், அவங்க இவங்களை பற்றியெல்லாம் நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் கூட பேசியிருப்பேன். அவங்க பயங்கரமான நடிகைகள். ஆனால் டான்ஸுன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா முகபாவனை மட்டும் அப்படின்னு காமிச்சு அப்படியே வந்து ஒப்பேத்திடலான்னு பார்ப்பாங்க. இதை நம்ம யாரும் பார்க்க மாட்டாங்க. விஜய் சாரோட டான்ஸ் ஆனால் விஜய் சார் மட்டும் தான் பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி இந்த படத்தில். இது சங்கர் சாருடைய படம். நான் 4 பேர் இருக்கும்போது ஆடும்போது தானே என்னை பார்ப்பீங்க. நான் 4000 பேரோட ஆடினா என்னை எப்படி பார்ப்பீங்கன்னா, அப்பவும் ஓட முடியாது, ஒளி முடியாது, எங்களுடைய பார்வை அங்கே தான் போகுது. ஸோ சம்மோன் இஸ் கோன வாட்ச் யூ, அவங்களை வந்து பார்க்க போகிறாங்க. அப்போ அந்த ஸ்கில்லும் வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா வர்சைட்டலான ஒரு ஆக்ட்ரஸாக வந்து மாறுவாங்கன்றது என்னுடைய ஃபீலு. இதை அவங்க கிண்டலாக எடுத்துங்கன்னா, பட் ஷி ஹஸ் டு இம்ப்ரூவ் டான்ஸ் பர்ஸ்பெக்டிவில் மட்டும். பட் சூப்பராக வந்து எல்லோரும் பண்ணியிருந்தாங்க. தாத்தா வராரு கதரோட போகிற அதெல்லாம் தேவையில்லை, அந்த ஃபஸ்ட்டு சாங்கும் தேவையில்லை, கம்பேக் இந்தியன் சாங்கோடு நிறுத்தியிருந்தாவே நல்லா இருந்திருக்கும். ஆனால் சித்தார்த் அவர்கள் இந்த படத்தில் நடிக்கிறாருன்னும் போது எனக்கு கொஞ்சம் பயம் இருந்துச்சு. சித்தார்த் அவர்கள், இவங்க கமல் சார்லாம் நடிக்கிறாங்கன்னா அவங்களாம் சில சமயங்களுக்கு மட்டும்தான் குரல் கொடுப்பாங்க, சில விஷயங்களுக்கு வந்து பேச மாட்டாங்க. அதை வந்து கடந்து போக தான் பார்க்குறாங்க. அண்ட் பேசக்கூடிய விஷயங்களும் கிரவுண்ட் லெவலில் என்ன ரியாலிட்டி அதை பேசுகிற மாதிரி இருக்காது. சும்மா சொரிஞ்சு விட்டு அது ஒரு டிபேட்குள்ளே உண்டாக்கி ஒரு புரட்சி என்ற பேரில் ஏதோ ஒரு பிரச்சனை மாதிரி தான் கிரியேட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். அப்படி தான் எல்லாமே வந்து இருந்தது. இவங்கெல்லாம் சேர்ந்து என்னடா நேஷனலிஸ்டிக்காக ஒரு பேட்ரியாட்டிக்கான படம் என்னடா கொடுக்க போகிறாங்கன்ற மாதிரி தான் ஃபீல் இருந்துச்சு. பட் சங்கர் மேலே ஒரு சின்ன ஹோப் இருந்தது. அவர் எப்பவுமே அது இடதுசாரி கொள்கைகளாக இருக்கட்டும், வலதுசாரி சித்தாந்தங்களாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் அதில் வந்து இருக்கக்கூடிய நெகட்டிவ்ஸ், கண்டிப்பாக எல்லாத்துலேயும் நெகட்டிவ்ஸ் இருக்க தான் செய்யும். 100% பர்ஃபெக்ட்னு எதுவுமே வந்து கிடையாது. அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை அது ரொம்ப சுரண்டி விடாமல் லைட்டாக அப்படி டச் பண்ணிட்டு போவார். என்டர்டெய்னிங்கான ஒரு படம் தான் கொடுப்பாரு. அவர் படத்தில் வர கதாபாத்திரம், கதாநாயகர் அவங்கள தான் நம்ம ஃபாலோ பண்ணுமே தவிர அவங்களுடைய ரியல் லைஃப்பில் எப்படின்னு நம்ம அதை வந்து யோசிக்க மாட்டோம். அந்த மாதிரி கொண்டு போயிடுவாருன்னு அப்படின்னு சங்கர் மேலே ஒரு ஹோப் இருந்துச்சு. அப்படி தான் இந்த படத்தில் சித்தார்த் அவர்களை பார்க்கும்போது உண்மையான போராளியாக எனக்கு தெரிஞ்சது. இந்த ப்ரொடியூசர் வந்து பார்த்திங்கன்னா காசு தண்ணி மாதிரி செலவு பண்ணுறான்ற முடிவு ஆனதுக்கப்புறம் அவர் எதுக்கு பண்ணார்? அவர் நல்ல இன்டென்ஷனில் கூட பண்ணியிருக்கலாம், இல்லை எதனா கணக்கு மறைக்கணும் இவ்வளோ ஆச்சு அப்படின்னு சொல்கிறதுக்காக பண்ணாங்களான்னு எனக்கு வந்து தெரில. அவங்க அப்படி பண்ணுறாங்கன்ற முடிவானதுக்கப்புறம் அந்த இதை கரெக்டாக பயன்படுத்தின டிபார்ட்மெண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர்ட் டிபார்ட்மெண்ட். சூப்பராக செட் பண்ணிருக்காங்க, செட்டெல்லாம் போட்டிருக்காங்க. மற்றவங்கெல்லாம் கூட உழைச்சிருக்காங்க. பட் போரான ஸ்டோரி, ஒரு உண்மையில்லாத ஒரு ஸ்க்ரீன் பிளேன்னும் போது அவங்களுடைய உழைப்பெல்லாம் வந்து தண்ணியில் போட்ட ஒரு பொருள் மாதிரி ஆயிடுச்சு.
அப்படியே கிணத்துல போட்டால் அப்படியே உள்ளே போயிடும்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயமா வந்து அமைஞ்சிருச்சு. சில டேரக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க தமிழ் இண்டஸ்ட்ரியில், அவங்களுடைய ஒரு படம் பார்த்தாவே போதும் 30-40 தமிழ் படம் பார்த்ததுக்கு சமம். எல்லா விஷயமும் இன்ஸ்பைராக அவங்க படத்தில் எடுத்து வச்சுருப்பாங்க. அது ஒரு தனி கலை போல், அவங்களே வேறு லெவலுக்கு போயிட்டாங்க. அந்த மாதிரி டேரக்டரோட அசிஸ்டன்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு படம் எடுத்து வச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் சங்கர் சார் இந்த படத்தை எடுத்து வச்சுருக்காங்க. பயங்கர வருத்தமாக இருக்குது. மேபி ஒரு நிறைய இழப்புகள் வந்து ஏற்பட்டதுக்கப்புறம் இது ஒழுங்காக அவரால் வடிவமைக்க முடியலையா அப்படின்ற காரணம் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா கடந்த ஒரு 3 படமாகவே அவர் வந்து கொஞ்சம் சரிவை சந்திச்சுட்டே வராருன்னு போது. ஐ சூப்பரான ஒரு படம் தான், பட் அதுலேயும் சில லேகிங் இருக்குது. 2.0வும் சூப்பரான ஒரு படம் தான், அதுலேயும் வந்து சில மிஸ்டேக்ஸ் வந்து ஏற்பட்டிருக்கு. இதுவும் போது அது ஒரு காரணம் இது ஒரு காரணம்னு காரணங்களை நம்ம வந்து சொல்லிகிட்டே இருக்க முடியாது. வருத்தமாக தான் இருக்குது. இல்லை வேறு சில ஃபேக்ட்ஸ்னால சரி ஓகே உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி நான் வந்து எடுத்து வைக்கிறேன்னு வந்து எடுத்து வச்சாருன்னு தெரில. அவருடைய படத்தில் இருக்கிற விஷயங்களே இதில் ரிப்பீட் பண்ணி விட்ருக்காரு சங்கர் சார். அது மிக்கஸ்ட்டு வருத்தம். அவர் எடுத்த படங்கள்லேயே இந்த படத்துக்கு தான் நான் லாஸ்ட் ரேங்க் வந்து கொடுப்பேன். இதுக்கு முன்னாடி பாய்ஸ்ன்ற படம் இருந்துச்சு, அதில் சாங்ஸ் மட்டும் தான் இருக்கும், மற்ற சீன்ஸ் எல்லாம் கூட வந்து ஓரளவுக்கு புதுசாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இதில் வந்து எதுவுமே புதுசு இல்லை, எல்லாமே அவருடைய படத்தில் இருக்கிற விஷயங்களே இதை வந்து திருப்பி எடுத்து வச்சுருக்காரு. நான் நிறையா சொல்லுவேன். உதாரணத்துக்கு சாங்ஸ்ன்னு வந்துச்சுன்னா போதும், எப்படி பல்லேலக்கா பாட்டில் ரஜினி சாருடைய படத்தை வந்து தொப்பையில் வரைஞ்சி வச்சுருப்பாங்களோ, அது அண்டங்காக்கா கொண்டங்காரின்னு அன்னியன் படத்தில் வந்து அது பில்டிங்ஸாக இருக்கட்டும், மலையாக இருக்கட்டும், அங்கெல்லாம் படம் வரைகிறது, ரோட்டில் வரைகிறது, இந்த மாதிரியே தான் இதுலேயும் வந்து பண்ணி வச்சுருக்காங்க. முதல்வன் படத்தில் அந்த பொம்மைங்கள்லாம் வந்துருக்குறது. ஸோ இதெல்லாம் தாத்தா வராரு கதரோட போகிறாருன்றதுக்கெல்லாம் அந்த அதே ரிப்பீட்டடு. அவர் இந்தியன் தாத்தா மாதிரியே அங்கே வந்து முடியெல்லாம் வந்து வெட்டி ஒரு மாதிரி அதில் வந்து ஒரு க்ரியேட்டிவிட்டி காமிக்கிறேன்னு பண்ணதாக இருக்கட்டும். அன்னியன் படம் நீங்கள் பார்க்கும்போது அம்பியை ரவுடிங்கெல்லாம் போட்டு ஒரு கோணியில் கட்டி வச்சுட்டு செம்மடி அடிப்பாங்க, பாக்ஸிங் பேக்கில் அடிக்கிற மாதிரி அடிச்சு போட்டு தூக்கி போட்டுருவாங்க. அந்த போட்ட உடனே அம்பி இப்போ தான் ஃபஸ்ட்டு அன்னியனாக மாறிட்டு டேய் பாடு கம்நாட்டி அப்படின்னு சொல்லுவான். சொன்ன உடனே அங்கே ரவுடிங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏய் ஆமாம் நீ எதனா கூப்பிட்ட அப்படின்னு இருக்கும். உடனே அவர் அன்னியனை மாதிரி இங்கே வந்துட்டு அம்பி அங்கே இருக்காண்டா நான் அன்னியன்டா அப்படின்னு சொல்ல அந்த ரவுடிங்கெல்லாம் என்னடா இது விவேகாரமாக இருக்கேடா அப்படின்னு வந்து அவங்க பேசுவாங்க. அடுத்து ரோபோவில் அந்த இன்சிடென்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டி ரோபோட் இருக்கும். ஐஸ்வர்யா ராய்க்கு அடுத்த நாள் எக்ஸாம் படிக்கலான்னும் போது செல்லாத்தா செல்ல மாரியாத்தா அப்படின்னு மாரியாத்தா கூழ் ஓடுறதுக்காக பாட்டெல்லாம் வந்து போட்டு வைப்பாங்க. இது டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னு சிட்டி போய் என்ன பண்ணுவோம், அந்த ஆம்பிளிஃபையரை உடச்ச உடனே அங்கே இருக்கிற ஆட்களெல்லாம் வந்து கத்தியோடு இருப்பாங்க, ஏய் யார் அது அப்படின்ட்டு. உடனே இது மேக்னெட்டிக் ஃபீல்டு யூஸ் பண்ணி அந்த கத்தியை இழுத்துக்கும். அப்புறம் அங்கே இருக்கிற சூலாயுதத்தெல்லாம் இழுத்துட்டு இதுவே ஒரு சாமி மாதிரி வந்து போஸ்ட் கொடுக்கும். அங்கே இருக்கிற லேடிஸ் எல்லாம் வேப்பலெல்லாம் எடுத்து வா ஆத்தா மாமாயி அப்படின்லாம் உடனே மேக்னெட்டிக் ஃபீல்டு போனோம்னா புஷ்ஷுன்னு எல்லாம் ஊந்துடும். உடனே அந்த லேடி என்னடி இது அப்படின்னுவாங்க. இந்த மாதிரி இங்கே இந்தியன் தாத்தா வந்து சண்டைக்கு முன்னாடிலாம் சிலரெல்லாம் டிஸ்கஷன் நடக்குது, என்ன மச்சான் இவன் எப்படி பண்ணுறான், இது என்னடா இது அப்படின்ற மாதிரி அவங்க டிஸ்கஸ் பண்ணுறதா இருக்கட்டும். ஐ படத்தில் பாடி பில்டர்ஸ் எல்லாம் ஒரு போஸ்டர் காமிக்கிறதுக்காக அங்கே அதுக்கு தான் வந்திருப்பாங்க அந்த காம்படிஷனுக்கு. அவங்களுக்குள்ள சண்டை நடக்கும்போது பார்த்தா சட்டெல்லாம் கழட்டி அவங்க 6 பேக் இதெல்லாம் வந்து காமிப்பாங்க. இதில் இந்தியன் தாத்தாவையும் சேர்த்து 6 பேக் அவரை சட்டை வேற கழட்ட விட்டாங்க. தெருவா ஓடி அவர் வேற அவருக்கு எல்லா வித்தைகளும் கற்றுட்ருக்காரு. வர்மக்கலை மட்டும் இல்லை, அவர் எல்லா லாங்குவேஜும் வந்து தெரியுது இவருக்கு. தள்ளாடியெல்லாம் இல்லை, அவர் எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ணுவார். விட்டால் ஃப்ளைட்டை கூட வந்து இது பண்ணுவார். அவர் வந்து விண்வெளி மாசுக்கு போகிறதுக்கான ட்ரைனிங் கூட அவர் எடுக்கணும். அவர் டப்புன்னு போய் என்ன வேணாலும் பண்ணுவார். இதில் அந்த மோனோ பைக் வேறு கிளைமேக்ஸில் அப்படியே ரவுண்டு கட்டி சுற்றி அது வந்து பண்ணிகிட்ருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த இந்தியன் தாத்தா சட்டையை வேறு கழட்டி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அவர் படத்தில் இருக்கிற ஹீரோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 4th வாலை பிரேக் பண்ணி பேசுவாங்க. உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன், நம்ம ஆடியன்ஸ் கிட்ட பேசுவாங்க. அண்ட் அவர் பேசும்போதும் பார்த்தா படத்துலையுமே வந்து எல்லாரும் அந்த டிவியை வாட்ச் பண்ணிகிட்டு இருப்பாங்க க்ளோஸாக. அது இந்தியன் படமாக இருக்கட்டும், லஞ்சம்னு அவர் சொல்கிறத ஜனங்களையெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. என்னடா அது அப்படி பண்ணிகிட்ருக்காரு அப்படின்ட்டு. அது முதல்வன் படமாக இருக்கட்டும், சிஎம்க்கும் அந்த மீடியாவில் இருக்க அர்ஜுன் சாருக்குமா இருக்க கான்வர்சேஷனாக இருக்கட்டும், அன்னியன் படத்தில் தவறுகளோட விளைவை பாருங்கள் எல்லாமே வந்து பெருசு தான் அப்படின்ட்டு நேரு ஸ்டேடியத்தில் அவர் வந்து க்ளோஸ்அப் வச்சு அவர் சில விஷயங்கள் பேசுகிறதா இருக்கட்டும். இந்த படத்துலேயும் வந்து இந்தியன் தாத்தா வந்து பேசும்போது அதுவும் லைவாக வராரு. ஃபேஸ்புக்கு இன்ஸ்டா அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்படியெல்லாம் பண்ணுறாங்கன்னா அவன் கேள்வி கேட்குறான். அந்த டைம்லேயே ஸ்பாட்லேயே வேறு அவர் பதில் சொல்லிட்டு இருக்காரு. இது ரிப்பீட்டடான விஷயமாக தான் நான் பார்க்குறேன். அப்புறம் அன்னியன் படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அம்பியில் ரெமோ அதுலேருந்து அவங்க வந்து அன்னியனாக மாறுறாங்கன்னா அப்படியே நரம்பு ஸ்பைனல் கார்ட்லேருந்து சல்லுன்னு போய் மூளையில் ஒரு டப்பு தட்டினோன்னா அப்படியே வந்து அப்படின்னு மூடி கொட்டிடும். ஓஹோ ஓஹோ அப்படின்னு வந்து வரும். இது வந்து ஹாரி ஜெயராஜோட மியூசிக். இதுலேயும் அப்படி தான் போடுவார், கஜினிலையும் அப்படி தான் போட்டிருப்பாரு. ஆனால் கஜினி அந்த டைமில் கொஞ்சம் பேசப்பட்டதாக இருந்துச்சு சில விஷயங்களுக்காக, அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷனுக்காக. அது என்னென்னு அப்புறம் வருவோம். இங்கே இந்த படத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வர்மக்கலையை வச்சு ஒரு குத்துனாருன்னா போதும், அப்படியே எங்கே செலுத்துறாரோ அங்கேருந்து அந்த பிளட்டெல்லாம் வந்து சிகப்பு நிறமாக இருந்தது அப்படியே கருப்பு நிறமாக மாறி அந்த ஹார்ட் பீட்டே வந்து ஒரு மாதிரி ஆகி போட்டுரும். அதுக்கப்புறம் நடக்கிறதெல்லாம் அவர் டைம் குறிக்கிறது தான். இந்தியன் தாத்தா யூஸ்வலாக லஞ்சமே வாங்க மாட்டார். இந்த படத்தில் அந்த லஞ்சத்தை வேறு அது வாங்குவோம். எப்படின்னா பையன்கிட்டேயும் சொல்லுவார் சேனாதிபதி, அதாவது
அவனுக்கு கலர் டிவி, இவனுக்கு அது, அப்பனுக்கு பாசத்தை லஞ்சமாக கொடுக்குறியான்ற மாதிரி. நான் அவங்க மகன் என்னையேவா அப்படின்னு கேட்க சேனாதிபதி அவங்க பையனுக்கு அதுவே லஞ்சம்னு சொல்லி குத்துனவர். இந்த இடத்துல கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா சிபிஐ ஆஃபீஸர் வந்து இருப்பார். அந்த ஆஃபீஸர் வந்து அவர் வர்மக்கலை போட்டணும் உயிருக்கு போராடிட்டு இருப்பாங்க. அவர் அங்கே வந்து பேரம் பேசிகிட்டு இருப்பார். இவனை காப்பாற்றணும்னா என்னை விடுதலை பண்ணி விடுங்க, அப்போ தான் நான் காப்பாற்றுவேன் ஐ அப்படின்னு. என்ன தாத்தாவே ஒரு லெவலில் வந்து வேறு மாதிரி மாறிட்டு இருக்காரு இந்த படத்துலன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏகப்பட்ட சீன்ஸ் நம்ம வந்து சொல்லிகிட்டே போகலாம். அவர் படத்தில் வர காட்சிகளே அவர் வந்து ரிப்பீட் பண்ணது போடா பண்ணி அப்படின்னு இருக்குதா இருக்கட்டும். ரஜினி சாரை வேறு தேவைப்பட்டிருக்கு போல். அவங்க ஒரு 2-3 செகண்ட் பிட்டு அந்த சிவாஜி த பாஸ் அந்த சீக்வன்ஸ் வேறு வருது. பஜ்ஜி போட்டு வாயில் பஜ்ஜி வச்சு லஞ்சத்தை வந்து நான் போட்டு கொடுத்துருவேன் அப்படின்லாம் பண்ணுற விஷயங்களாக இருக்கும். ஸோ ஏகப்பட்டது இப்படி அடிக்கிட்டே வந்து நம்ம போகிற மாதிரி தான் இருக்குது. இதில் வர டைலாக்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபன்னியாக இருந்துச்சு. அதுவும் நம்ம டைலாக்னு சொல்லும் போது தான் சுஜாதா சார் இல்லை, அதனால தான் சங்கர் சார்லாம் நல்ல படம் கொடுக்க முடியல அப்படின்னா அப்படி கிடையவே கிடையாதுங்க. சுஜாதா சார் அவருக்கு வந்து ஒரு ஸ்க்ரீன் பிளே அந்த ரைட்டராக இருக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஜென்டில்மேன் படத்தில் இவங்க பாலகுமாரன் சார் பண்ணியிருக்காங்க. அவரும் மிகப்பெரிய அவர் வந்து ஒரு லெஜண்ட். ஸோ அவங்களும் எழுதியிருக்காங்க. ஸோ இப்போ அது அவர் எழுதியிருக்காரு இவர் எழுதியிருக்காரு இதனால தான் கிடையாது. சங்கர் சாருடைய அந்த ஒரு ரசனையே கொஞ்சம் ஆயிடுச்சுன்னு என்னுடைய ஃபீல். அண்ட் அவர் ரொம்ப பர்ஃபெக்ஷனிஸ்ட் அப்படின்னு சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவர் பர்ஃபெக்ஷனிஸ்ட் தான், அதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. அது வந்து தெரியும் நமக்கு படத்தை பார்க்கும்போது. பட் அவர் 100% அவருடைய படங்கள் வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும்னு நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஒரு 10 படங்களுக்கு மேலே எடுத்த டேரக்டர்ஸ் படத்தை நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா அவங்க எடுத்த படங்களில் ஏதாவது ஒரு படமாவது பர்ஃபெக்டாக இருந்திருக்கும். இந்த இடத்துல சாங்னா இதுதான் இருந்திருக்கும், இந்த இடத்துல ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ்னால் அந்த இடத்துல கோவப்பட்டிருப்பான் ஹீரோ, அங்கே அழுதுருப்பாங்க, அந்த சம்பவம் நடந்திருக்கும், இந்த காமெடி இந்த மாதிரி தான் இங்கே தான் முடியும்னா இப்படி இருக்கும். ஆனால் சங்கர் சாருடைய படங்கள் அந்த கிராஃபே இருக்காது. எல்லாமே வந்து சில இடங்கள்லாம் தேவையில்லாத விஷயங்களும் இருக்கும். சில விஷயங்கள் 100% 150% பயங்கரமாக வந்து காமிச்சிருப்பாரு. இதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாதுன்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அவர் எடுத்த படங்களில் எந்த படம் நீங்கள் காமிச்சாலும் அதில் வந்து ஒரு சின்ன ஒரு நெகட்டிவ் மாதிரி ஏதோ ஒரு சம்பவம் இருக்குடா, தேவையில்லாத இது வச்சிருக்காங்கடா அப்படின்ற ஃபீல் தான் இருக்கும். அதில் நியர் பர்ஃபெக்டாக ரீச் பண்ண படமாக நான் அந்நியனை தான் பார்ப்பேன். அதுலேயுமே ஒரு சம்பவம் என்னென்னா, அந்த அந்நியனா மாதிரி சதாவை வந்து ஒரு துரத்துவார் பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் அது ரொம்ப மட்டமாக எடுத்திருப்பாங்க. ஒரு நல்ல படம் நம்ம எத்தனை வாட்டி அந்த சீக்வன்ஸ் பார்த்தாலும் அதை அட்மைர் பண்ணணும். பட் இந்த சீக்வன்ஸ் க்ரியேட்டிவிட்டி கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப போராக வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாங்க. மற்ற படங்களும் சொல்லுவேன், அது இந்தியன் படமாக இருந்தால் கூட அந்த ஊர்மிளா அது 2 ஹீரோயின்ஸ் வந்து இருப்பாங்க நம்ம கமல் சாருக்கு. அந்த ஒரு பாட்டில் அந்த ஒரு டபுள் மீனிங் ஜோக்காக இருக்கட்டும், அதுக்கு அவங்களுக்கு வேறு ஒரு அக்கடாங்கு நாங்கள் கூட போட்ட அந்த சாங்ஸாக இருக்கும். சில விஷயங்கள் தேவையில்லை. பட் சங்கர் சார் இவ்வளோ நாள் சர்வை பண்ணதுக்கான ரீசன் என்ன பார்ங்கன்னா, அவருடைய பெரிய லெகசி அதை நான் மட்டுப்படுத்தணும்னு நினைக்கல. பட் ஒரு சின்ன பாயிண்ட்டாக எனக்கு வந்து தோணுது என்னன்னா, அவங்க வந்து சாங்ஸ் முன்னாடியெல்லாம் வந்து 2010க்கு முன்னாடி வரைக்கும் சாங்குக்காகவே ஹிட்டான படம்லாம் தமிழ்நாட்டில் வந்து உண்டு. அது அப்போ 2010க்கு முன்னாடி டிவியில் வந்து அந்த சாங் எப்படா போடுவாங்க, ஒலியம்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் 2010 வரைக்கும் கூட சோஷியல் மீடியா பெருசாக இல்லை. ஒரு ட்ரெய்லர்னா கூட நானே அந்நியன் படத்தோட ட்ரெய்லர் காலைல 5 to 6 சன் டிவியில் போடுவாங்க. நான் எந்திரிச்சு உட்காந்து பார்ப்பேன். விக்ரம் சார் எனக்கு அந்தளவுக்கு பிடிக்குன்றதுனால அப்படிலாம் காத்திருப்பேன். அந்த தவக்கில் வந்து எக்ரி குதிக்கும், அந்த தண்ணியில் வந்தோன்னே அப்படியே வந்து அது செத்து போய் மிதக்கும். ஸோ இப்படிலாம் வந்துருக்கும். அது இன்னும் ஞாபகத்தில் இருப்பாருங்க. அப்படி தான் ஜனங்க வந்து சாங் ஃபஸ்ட்டு ரீச் ஆச்சு. ஸோ இவருடைய படங்களில் சாங் ரீச் ஆச்சு, ஜனங்க தேட்டருக்கு வந்தாங்க. என் ஃப்ரெண்டு கூட ஜென்டில்மேன் படத்தோட ரிவ்யூ வந்து ஏதோ ஒரு மேகசினில் வந்ததை அவன் வாசிச்சு என்கிட்ட அப்போவே சொன்னான். அவன் என்ன சொன்னான், சங்கருடைய படம் ஃபஸ்ட்டு படத்துக்கு என்ன எழுதியிருந்தாங்கன்னா விமர்சனம், இந்த மாதிரி சாங்குக்கும் படத்துக்கும் கனெக்ட் இல்லாத மாதிரி இருக்குது, சம்மந்தம் இல்லாமல் வருது அப்படின்ட்டு அவன் சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அப்படி தான் இருக்குமே. அவருடைய எல்லா படமும் எடுத்திங்கன்னாவே அது வந்து சம்மந்தம் இல்லாமல் இருக்கும். அது வந்து நீங்கள் முதல்வன் எடுத்துக்கிட்டாலும் சரி, அதில் வர அந்த சாங் சீக்வன்ஸ் அவசியமே கிடையாது. அந்த ஹீரோயினுக்கான அந்த வாய்ஸ் தப்பலாம் அந்த காமெடிஸாக இருக்கட்டும். பட் என்ன பிரச்சனைனா, அந்த சாங்கால் ஃபஸ்ட்டு வருவாங்க, அந்த சாங் எப்படா வரப்போகுதுன்னு பார்ப்பாங்க. பார்த்தா ஒரு சர்ப்ரைஸ், வா என்னம்மா எடுத்து வச்சுருக்காங்கடா அந்த சாங்குன்ட்டு. அதே சமயத்தில் ஒரு டபுள் மீனிங் ஜோக்கோ மொக்கையோ ஏதோ வந்து போனால் கூட அதில் ஆழமான ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கும், அழுத்தமான ஒரு கிளைமேக்ஸில் இருக்கிற வசனங்களோடு அது ஃபினிஷ் பண்ணுறதா இருக்கும். அப்படி போகும்போது அது ஓகே, ஓவரால் பேக்கேஜோ ஒரு பிரம்மாண்டம்டா அப்படின்ட்டு. பட் அடுத்த படங்களில் அது கொஞ்சம் டல்லாகும். ஏன்னா வெறும் சாங் தான் இருக்கும், மற்ற விஷயங்கள் இருக்காது. அது ஜனங்க அவர்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறது கிடையாது. அதாவது அது காதலன் படமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்தியன் எடுத்தால் அது ஓகே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது வந்து ஜீன்ஸாக இருந்தால் கூட ஆரம்பத்தில் கொஞ்சம் டல்லாக போகும், சாங்ஸ் கொஞ்சம் ஹிட் ஆகணும்னா ஓகே, அது விஷுவல்ஸும் வந்து ஐஸ்வர்யா அதுன்னு அப்புறம் வந்தாலும் அதுலேயும் ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் நல்லாயிருக்கும்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு முதல்வன் எடுத்துக்குது, அதுக்கப்புறம் பாய்ஸ்னு ஒரு சரிவு, அதுக்கப்புறம் ஒரு அந்நியன் வருது. ஸோ அவருடைய ஆன் அண்ட் ஆஃபாக வந்து போகிறதுக்கான காரணமே இதுதான். ஒன்லி சாங்ஸு, அந்த சாங்ஸை தூக்கிட்டு இல்லை ஒரு லென்த்தான ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் அதை தூக்கிட்டு அதில் இருக்கிற காமெடிஸ்லாம் தூக்கிட்டால் கொஞ்சம் ஒரு 20 நிமிஷம் தான் ஒரு கதை இருக்க மாதிரி இருக்கும். பட் அதுவே இப்போ இல்லை. அவருடைய க்ரியேட்டிவிட்டியே கொஞ்சம் கம்மியாக தான் என்னுடைய ஃபீலு.
அது வந்து நீங்கள் அனிமேஷன் எனக்கு வந்து ஒழுங்காக கிடைக்கல அப்படின்னு 2.0 அந்த டைமில் அது வந்து விஎஃப்எக்ஸ் பற்றி பேசுறதா இருக்கட்டும், அதெல்லாம் அவசியமே கிடையாது. நீங்கள் வேறு மாதிரி கதை எடுத்துகிட்டு போங்க, இல்லை அதுதான் டிமாண்ட் பண்ணாலும் அது வெயிட் பண்ணிவிடுங்க. ஸோ இதனால தான் இது பண்ணேன், அதனால தான் இது பண்ணேன்ட்டு மற்றவங்க வந்து காரணம் சொல்லலாம். அது சங்கர் சார் சொல்லலாமா? அது சொல்லவே கூடாது. ஈவன் ரஜினி சாருக்கே அது புரிஞ்சிருந்தது போல். 2.0 ஆடியோ ஃபங்க்ஷன் அப்போ கூட வந்து சொல்லியிருந்தாங்க, அக்ஷய் தான் அந்த படத்தோட ஹீரோ அப்படின்ட்டு. ஸோ அவருக்கு தெரிஞ்சிருக்கு, ஜனங்களுக்கு அக்ஷய் தான் ஹீரோவாக பார்ப்பாங்க. என்னதான் அந்த பக்ஷி வந்து அது அடுத்தவங்க அட்டாக் பண்ணால் கூட அது சைடில் நியாயம் இருக்கிறதா தான் எல்லாரும் வந்து கவனிப்பாங்களே தவிர, அதுக்கு வேணால் இன்னொரு வில்லனை வந்து போட்டிருக்கலாம், மனுஷங்களை இந்த ரோபோவாக இல்லாமல் வேறு ஏதோ ஒரு காரணம்னால அப்படின்னு கூட ஏதோ வந்து கிரியேட் பண்ணியிருக்கலாம். ஸோ இவருடைய தாட் ப்ராசஸே கொஞ்சம் போராக இருக்குது. அதனால் சுஜாதா அவர்கள் இருந்த வரைக்கும் அவர் ஓகே, அவர் இல்லாதனால தான் சொல்கிறதெல்லாம் வந்து அது அப்பட்டமான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். ஹி ஹஸ் டு டூ சம் ரிசர்ச். அண்ட் படத்தில் வர வசனங்கள் இருக்கு இல்லையா, அது ரியாலிட்டியில் அவங்களுக்கு அது பொருந்துமான்னு கொஞ்சம் பார்க்கணும். அது வாரிசு அரசியல் பற்றிலாம் பேசுகிறாரு, இதை ப்ரொடியூஸ் பண்ணுறவங்க யார்? அண்ட் இவர் மட்டும் என்ன கரெக்டாக? ஜனங்களே வந்து இந்த காலத்தில் எல்லாம் பழகிட்டாங்க லஞ்சம். அதுவும் இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் இல்லை, எல்லாமே ஆன்லைனில் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஓரளவுக்கு லஞ்சம் கம்மியாக இருக்குது. எல்லாருக்கும் கொஞ்சம் அவேர்னஸும் இருக்குது, எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணணும், எந்த விஷயம் கொஞ்சம் ஜனங்களும் வந்து அது விட்டு கொடுத்து போகிற மாதிரியா இருக்குது, டக்குன்னு முடிக்கணுன்றத மாதிரி. எல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு பழகிட்டாங்க. இப்போ வந்து நீ கம்பங்கூழ் குடிக்கணும்னு சொன்னால் இந்த கருத்தை ஏற்றுப்பாங்களா? இவர் சொல்கிற அந்த லாஜிக்கும் வேறு எப்படி இருக்குது. நீங்கள் வந்து நான் வந்து சுபாஷ் சந்திர போஸ் வழியில் போகிறேன், நீங்கள் வீட்டில் இருந்து யங்ஸ்டருக்கு சொல்கிறார், நீங்கள் ஒரு காந்திய வழியில் உங்கள் வீட்டில் என்ன பிரச்சனை இருக்கோ அதை வீடியோ எடுத்தோ இல்லை வந்து அதை போட்டு கொடுங்க, எக்ஸ்போஸ் பண்ணுங்கள் அப்படின்னு. இங்கே இருக்கிற பசங்களும் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட வந்து ஒரு வார்னிங் கூட கொடுக்க மாட்டாங்க, உடனே வந்து எடுத்து வீடியோ எடுத்து போட்டுருவாங்க, இல்லை வந்து உடனே மாட்டி விட்டுருவாங்க. என்னடா இது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஒரு கனெக்டும் ஏற்படல இல்லையா. ஸோ அப்படி போயிட்டுருக்கு. இதில் வந்து வாரிசு அரசியல் வந்து பேசுகிறாங்க. சங்கர் சார் கூட பார்த்தீங்கன்னா ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன் அப்போ அவருடைய மகள் கூட ஸ்டேஜ் ஏறி டான்ஸ் ஆனாங்க. அவங்க கூட ஒத்துக்கலாம், ஒரு 2 படம் நடிச்சிருக்காங்க அப்படின்ட்டு. அவருடைய மகன் என்னத்தை சாதிச்சிருந்தாங்க, அவர் வந்து ஒரு டான்ஸராக பர்ஃபார்ம் வேறு பண்ணியிருந்தாங்க. அது இன்னொருத்தர் கூட அதை வந்து ஆட விட்டுருக்கலாம் இல்லையா. அப்படி தான் இருக்கும். இது நீதியே, இதுதான் இயற்கையோட நீதியே. தன்னுடைய மகனை தான் தகப்பன் வந்து உயர்த்தி வச்சு பார்க்கணும் அப்படின்ட்டு அதை கூட பண்ணலாம். அவன் என்ன அப்பன், இது எல்லா ஃபீல்டையும் வந்து நடக்க தான் செய்யும். அதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு தான் அம்பேத்கர் ஐயா ரிசர்வேஷன்ற ஒரு விஷயமே கொண்டு வந்தாங்க. எல்லா கம்யூனிட்டி பீப்புளும் அவங்களுக்குள்ளேயே கூட போட்டி போடுவாங்க. ஆனால் அதில் இருந்தாவது ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் வெளில வரணும். இல்லைன்னா என்ன இருக்கும் தெரியுமா, சின்ன நாடில் கூட ஒரு 10,000 பேர் இருக்கிறவங்க கண்ட்ரியில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு 11 பேர் கொண்ட டீமை வந்து ரெடி பண்ண முடியும், கிரிக்கெட்டுக்கு பார்ட்டிசிபேட் பண்ண முடியும், அவங்க கூட ஒரு மேட்ச் ஜெயிக்க முடியும். இதுக்கு முன்னாடி இருந்தவங்கலாம் வந்து நீட் எக்ஸாம் எழுதுனாங்களா, அவங்களாம் வந்து டாக்டர் ஆகலையா, அவங்களாம் இன்ஜெக்ஷன் எல்லாரும் எல்லா டைமும் ஆவாங்க. பட் எல்லாருக்கும் சமமாக போகணும்னா எப்படி? ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் கொண்டு வந்து அதுக்கப்புறம் கவுன்சிலிங்கில் நாங்களே சீட்டை ஃபில் பண்ணுறோன்னு கவர்மெண்ட்டே எடுத்துக்கிட்டாங்கல்ல. இப்போது அதுவும் 7.5 ரிசர்வேஷன் போது 7.5% கம்பல்சரி அரசு பிள்ளைகள் தான் வந்து டாக்டர் ஆகும். அது எந்த மாற்று, முன்னாடி அப்படி கிடையாது. டிஸ்கிரிப்டிவ் டைப்ஸில் வந்து எக்ஸாம் நடத்தும் போது அது என்ன வேல்யூவேஷன் நடக்க போகுது, ஒரு கேள்விக்கு என்ன மாதிரி வேணாலும் பதில் எழுதலாம். அது நடத்தினவங்களை பொறுத்தும், அது வந்து எழுதுகிற குழந்தைங்க அந்த ப்ரெசன்டேஷன்ஸ் பொறுத்து தான் இருக்க போகுது. பட் ஆப்ஜெக்டிவ் டைப்ஸில் வந்து எழுதுறாங்கன்னா கரெக்டான பதில் தான் இருக்க போகுது. அப்படி தான் வேல்யூவேஷன் நடக்க போகுது. அதுலேயும் 7.5 ரிசர்வேஷன் வந்து மெடிக்கலில் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் என்ஜினியரிங்காக இருந்தாலும் அந்த பிள்ளைங்களோட ஃபுல் ஃபீஸ் அது அரசாங்கமே ஏற்றுக்குது. உங்களுக்கு மெடிக்கல் செலவா, அதாவது நீங்கள் வந்து எக்ஸாம் ஃபீஸா, உங்களுடைய படிப்பு ஃபீஸா, இல்லை வந்து உங்களுடைய டிரான்ஸ்போர்ட் ஃபீஸ், ஹாஸ்டல் ஃபீஸ் எல்லாமே ஏற்றுக்குது. அந்த மாதிரி தான் மெடிக்கல்லையும் வந்து இப்போ வருது. இதில் வந்து சில நடிகர்களும் வந்து இப்போ என்ன பண்ணுறாங்க, நாங்கள் வந்து கருத்து சொல்கிறோன்ட்டு 18 வயசு கூட முழுசாக முடியாத பிள்ளைங்க, அவங்களுக்கு ஓட்டர் ஐடி கூட வந்திருக்காது, அவங்கக்கிட்ட போய் அரசியல் பேசுகிறாங்க, நாளைய ஓட்டர்ஸ் அப்படின்ட்டு. அவங்கக்கிட்ட போய் நீட் வேணான்னு வேறு சொல்கிறாங்க. நீட்டில் என்ன ரிஃபர்மேஷன் கொண்டு வரணும்னு பேசணும். என்னை பொறுத்த வரைக்கும் நீட்டில் வந்து அது வந்தாலுமே டீம்டு யூனிவர்சிட்டியில் இருக்கிற ஃபீஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகலை, அது அதிகமாக தான் இருக்குது. அந்த விஷயம் பற்றி பேச மாட்டாங்க. ஏன்னா எல்லா காலேஜஸும் வந்து பார்த்திங்கன்னா அரசியல்வாதிகளுடைய கண்ட்ரோலில் தான் வந்து இருக்கணும் போது அது வேணாம், நாங்கள் வந்து எல்லாம் பிளாக் மணியாக கலெக்ஷன் பண்ணணும். இப்போ பிளாக் மணியாக கலெக்ட் பண்ண முடியாதுல்ல. இதை பற்றி எந்த நடிகர்களும் பேச மாட்டாங்க. அந்த ஸ்டேஜை வேறு மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்க பார்க்குறாங்க. வித் அஜெண்டாவோட பண்ணும்போது இவங்க எப்படி அடுத்த தலைவர் ஆவாங்க. பட் அதுக்கும் ஜனங்க ப்ரிப்பேர் ஆகிட்டாங்க. நாளை முதல்வர் இவர் தான் அப்படின்ட்டுலாம் வந்து பேனர் ஒட்டி கொண்டாடும் போது ஆச்சரியமாக இருக்குது. நம்ம அதுக்கும் பழகிக்கணும் போல். அண்ட் சில ரிவ்யூவர்ஸ் கூட நான் பேசி கேள்விப்பட்டேன், இலவசங்கள் வந்து ஏழைக்கு போய் சேருது, அதை நீங்கள் தடுக்கணும்னு பார்க்குறீங்களா, அது கவர்மெண்ட் கொடுக்க தப்பு இல்லையா அப்படின்னா, இலவசங்கள் கரெக்டாக போய் சேர்றது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் எலெக்ஷன் என்ற பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் அந்த இலவசமே வருது. நீங்கள் ஓட்டு போடுங்க, நான் இதை பண்ணுறேன், நீங்கள் ஓட்டு போடுங்க, நீங்கள் போகிறதுக்கு நான் காசு கொடுக்குறேன் அப்படின்னு வரதெல்லாம் அக்செப்டபிளா? அது யார் பண்ணாலும் தப்பு தான். ஏன்னா படிப்பறிவு இல்லாதவங்களுக்கும் ஒரு ஓட்டு தான், அரசியல் ஞானம் இல்லாதவங்களுக்கும் ஒரு ஓட்டு தான். எது சரி எது தப்புன்னு தெரியாமல் ஓட்டு போடுறோன்னு இருக்காங்கல்ல. இப்போ நீட் வேணான்னு சொல்லியும் அதையும் நம்புகிறாங்கல்ல, இல்லை வேணும்னு சொல்லியும் சிலர் நம்புகிறாங்களா, அதில் எது கரெக்டு, யார் பக்கம் கரெக்ட் இருக்குது? ஸோ இதுக்கும் அவனுக்கும் ஒரு ஓட்டு, இந்த மதத்துக்காரனுக்கும் ஒரு ஓட்டு, இந்த ஜாதிக்காரங்களுக்கும் ஒரு ஓட்டு, இந்த கொள்கை இருக்கிறவங்களுக்கும் ஒரு ஓட்டுனா எப்படி ஒரு தலைவர் வந்து வரப்போகுது? ஸோ இந்த செலெக்ஷன் ப்ராசஸே ஒரே குழப்பமாக இருக்கும்.
நம்ம அப்படியேப்பட்ட ஒரு சூழ்நிலை கலியுகம் எல்லாத்தையும் வந்து மாறிடுச்சு. அண்ட் அரசாங்கத்துக்கும் வந்து அந்த பிள்ளைங்களுக்கு நான் எக்ஸாம் மூலியமாக நான் உள்ளே எடுத்துன்னு வரேன், எனக்கு ஒயிட் மணி ஆனால் போதும், நீ ஃபீஸ் கம்மி பண்ணணும் அப்படி, அதாவது நீ பிளாக் அது நோக்கம் கிடையாது, எனக்கு ஒயிட் மணியா. ஏன் இந்த ட்ரீம் 11 இல்லை வந்து மை சர்க்கிள் அந்த கேமில் கூட நீங்கள் ஜெயிச்சு அதில் வர அமௌண்ட்டு டேக்ஸாக எனக்கு வந்தால் ஓகே, அதில் எத்தனை பேர் நஷ்டப்படுறாங்க அது எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனால் யாரோ ஒருத்தராவது 1 கோடி 2 கோடி ஜெயிக்கிறாங்களா ப்ரோ, அவங்களும் வந்து டேக்ஸ் கட்டு தான் செய்வாங்க. பட் மற்றவங்கெல்லாம் ஸோ அது ஒயிட் மணி ஆகிடுச்சுன்னா கவர்மெண்ட்டுக்கே பிரச்சனை கிடையாது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் வந்து திருத்தணும்னா அது எப்படியோ வந்து போகும். இதை நான் இன்னொரு ஆங்கிளில் வந்து சொல்கிறேன்ட்டு நம்ம சங்கர் சாரே ஒரு ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காரு. ஏன்னா அவர் ஒரு படம் எடுத்தாருன்னா அதில் வந்து ஒரு கருத்தோடு வந்து ஃபினிஷ் பண்ணாமலே இருக்க மாட்டார். இந்த படத்துலையும் கமல் சார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்தியன் தாத்தா, அவரால் முயற்சி பண்ண முடிஞ்சதை அவர் வந்து பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ஜனங்களையும் வந்து தூண்டி விட்டு இதெல்லாம் பண்ணுங்கன்றாரு. அது பேக் ஃபயர் ஆனதுன்னு எல்லாம் ரவுண்டு கட்டி அடிக்கிறாங்க. அவர் பார்ட் 3ல் வந்து சொல்கிறாரு, ஏண்டா இந்த சுதந்திரம் வந்து உங்களுக்கு சாதாரணமாக கிடைச்சதுனால இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்கே நீங்கள் வந்து இது பண்ணுறீங்களே, நாங்கள் இது எப்படி வாங்கணும்னு பாருங்கள், அந்த போராட்டத்தை காமிக்கிறேன்னு சொல்லி 18th century அந்த டைமில், அதாவது 19th century அந்த டைமில் நடந்த மாதிரிலாம் விஷுவல்ஸ் வந்து காமிக்கிறாங்க. அதுவும் வந்து ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியல. ஜனங்கக்கிட்ட என்ன சொல்லி வச்சுருக்காங்க, இப்போது வெள்ளைக்காரன் இருந்தாவே நம்ம நாடு நல்லா இருந்திருக்குன்ற லெவலில் மனசில் வந்து சொல்லி வச்சுருக்காங்க, பதிய வச்சுருக்காங்க. அது அப்படி தான் வந்து நினைப்பாங்க, என்ன இது கனெக்டே ஆகலையே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இன்னொன்று, ஒரு சின்ன வயசில் இருக்கக்கூடிய நபர் அவங்களுக்கு தாத்தா வேஷம் போட்டால் நல்லாயிருக்கும். ஒரு 35 வயசு 45 வயசு இருக்கிற ஆட்கள் கூட 70 வயசு 80 வயசுன்னா அக்செப்ட் பண்ணிப்பாங்க அந்த கெட்டப்பில், அது விக்கு வச்சு கூட. அது வந்து சிவாஜி கணேசன் சாராக இருக்கட்டும், நம்ம வந்து கமல் சார் கூட நாயகன் படமோ இல்லை வந்து இது இந்தியன் தாத்தா படமோ அப்போல்லாம் என்ன வயசு இருக்கும், 40 கூட தாண்டி இருக்க மாட்டார். ஸோ அப்போ ஒரு நடித்தார். ஸோ அப்போது அந்த விக்கெல்லாம் போட்டு அந்த ஃபிசிக்கு அந்த லுக்கோட வேகமாக இருக்கிற ஒரு நபர் வந்து ஸ்லோவாக பண்ணலாம். பட் வயசான நபருக்கு சின்ன பையன் மாதிரி கெட்ட போட்டாலும் அது ஒர்க் அவுட் ஆகாது. எப்படி வந்து நம்ம ரஜினி சாராக இருக்கட்டும், அவருக்கு வந்து அண்ணாத்த மாதிரி இதில் வந்து கெட்ட போட்டாலும் அதுவும் ஒர்க் அவுட் ஆகாது. இது வந்து டேரக்டர்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இதுதான் அவர் இப்போ பண்ணிருக்காரு. எப்படின்னா, சின்ன வயசில் கமல் சார் இருக்கும்போது அவர் வயசான கெட்டப் பண்ணுறாரு, அது வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியுது அந்த மேக்கப்பு எல்லாமே. இப்போது கமல் சாருக்கே 70 வயசு ஆகிடுச்சு, லாஜிக்கே இல்லாத படம் இது. அதில் என்ன கமல் சாருக்கு இன்னும் 100 வயசு மாதிரி காமிக்கணும்னு கெட்டப்ப மாத்திரமா என்ன, அதே மாதிரி ஃபுல் ஷேவ் பண்ணிட்டு அவர் வயசான இது கூட போடுறதில்ல, ஒரு விக்க மாட்டிட்டு இதுதான் இந்தியன் தாத்தான் திரும்ப வந்தால் கூட வந்திருக்கலாம் அவர். இல்லை அது சித்தார்த்தோடைய ஒரு ட்ரீமாக இருந்தால் கூட அது வந்து அப்போ வந்து அவரால் என்ன பண்ணியிருக்க முடியும் அப்படின்றத ஒரு வேறு மாதிரி ஒரு த்ரில்லராகவே வந்து கொண்டு வந்துடும். பேட்ரியாட்டிக் வித் சயின்ஸ் ஃபிக்ஷன் மாதிரி வேறு மாதிரி கூட என்னென்னவோ அவர் ட்ரை பண்ணியிருக்கலாம். அது வந்து கோட்டை விட்டாங்க. கெட்டப் பார்த்தீங்கன்னா வயசானவருக்கு வயசான கெட்டப் போட்டாங்க, அடுத்த பார்ட்டில் வயசானவருக்கு யங்ஸ்டர் கெட்டப் ட்ரை பண்ண போகிறாங்களாம். கமல் சார் அதை கொஞ்சம் எங்கே காமிக்கிறாங்க. அதுவும் வந்து பெரிய கனெக்ட் ஏற்படுத்த போகிறது கிடையாது. அது என்னுடைய ஒரு தாழ்மையான கருத்து. லாஸ்ட் ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு கதையோடு நான் இதை ஃபினிஷ் பண்ணிடுறேன். அதாவது ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காம்படிஷன் கண்டக்ட் பண்ணாங்க. சிங்கிங் காம்படிஷனாக இருக்கட்டும், இல்லை வந்து டான்ஸ் காம்படிஷனாக இருக்கட்டும். ஒரு விஷயம் மட்டும் எப்பவுமே போடுவாங்க இல்லையா நம்ம ஸ்கூல்லலாம், சினி சாங்ஸ் நாட் அலோட், அதுக்கு நீங்கள் டான்ஸும் போடக்கூடாது, குத்துப்பாட்டுக்கும் ஆடக்கூடாது அப்படிம்பாங்க. பட் அந்த டைமில் அதான் யாருன்னா அப்படி ஆடிட்டாங்கன்னா போதும், அவங்க பாட்டு ஆடின்னு இருப்பாங்க, சவுண்ட் எதுவும் கேட்காது, பிரின்ஸிபல் எப்பயும் ஆஃப் பண்ணி விட்ருவாங்க. என்ன நம்ம ஆடிட்டு இருக்கோம், மியூசிக் எதுவும் வரலையே அப்படின்னா போதும் நீ ஆனது இறங்க அப்படின்னு இறக்கிடுவாங்கல்ல. ஏமா உடனே டீச்சர்ஸ் எவ்வளோ திட்டுவாங்க, ஏமா இது ஆடுறதுக்கு முன்னாடி ரிஹர்சல்லாம் நீங்கள் பார்க்கல, இதெல்லாம் நீங்கள் கேட்கலையா அப்படின்னா, அப்போ அவங்களுக்கு அது கரெக்டாக தான் தெரியும். இதில் வந்து இவங்க ஓகே பண்ணா என்ன, பட் பிரின்ஸிபல் சொல்கிறாங்க என்கிட்ட ஏன் காமிக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் இதில் இப்போ அப்படின்னு அனுப்பிச்சி விட்ருவாங்கல்ல. சிங்கிங் காம்படிஷன் ஒரு வாட்டி நடந்துச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா அதுலேயும் இதே மாதிரி தான், ஒரு சின்ன ஒரு ஃப்ரீடம் மட்டும் கொடுத்தாங்க. நீங்கள் சினிமா பாட்டு கூட பாருங்கள், ஆனால் அதே வரிகளாக போட்டுறாதீங்க, கொஞ்சம் புரிச்சி இருக்கக்கூடிய விஷயங்களாக நீங்கள் வந்து சொல்லுங்கள் அப்படின்னாங்க. அதில் ஒரு பையனும் பொண்ணும் கூட பாடினாங்க, அது யாருன்னு ஞாபகம் இல்லை. ஈரமான ரோஜாவே, அதில் வந்து கண்ணின் என்ன சோகம், அது ஒரு பொண்ணை நினச்சி அப்படியே பாடுற மாதிரி. அவளுக்கு ஏமா அப்படி, உனக்கு ஏன் இந்த ஃபீலு, வாடாதே அதெல்லாம் பண்ணாத வா அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டு. அடுத்து பெனடின் மாஸ்டர் ஒரு பையனுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்தாங்க, பல்லவன் அப்படின்னு, என் ஃப்ரெண்டு தான் அவன், இப்போ இறந்துட்டாங்க. அதனால டேலண்டான பையன். குளிக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் எகிரி கிணத்துல குதிச்சு அப்போ வந்து அவன் இறந்துட்டான். ஸோ அவனுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்தாரு பெனடின் மாஸ்டர். என்னென்னா, பழைய பல சாங் இருக்குல்ல, வெற்றி கொடி கட்டு தடைகளை முட்டு முறை முட்டு லட்சியம் வெட்டு வரை எட்டு படையெடு பாடையப்பா, அந்த படையப்பாலை மட்டும் படையப்பாக்கு பதில் நீ வந்து தங்கச்சின்னு மாற்றிக்கணும்னு சொல்லி கொடுத்தாரு. தங்கச்சி, அதாவது இப்படி தங்கச்சி வருது. அப்புறம் வாழ்க்கையில் 1000 படைக்கல்லம்மா, படைக்கல் அப்பா இல்லை படைக்கல்லம்மா, தடைக்கல்லம்மா தடைக்கல்லும் உனக்கு ஒரு படிக்கல்லம்மா அப்படின்னு. வாவ் செம சாங்காக இருக்கேன் நானும் நினச்சிட்டு இருந்தேன். அந்த பையனும் எங்கள் ஹவுஸ் தான், ரெட் எல்லோ ப்ளூ க்ரீன்ன்ற மாதிரி. அது இன்னொரு ஸ்டூடெண்ட் இருந்தாங்க, கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்டு. அந்த பொண்ணு வேறு ஹவுஸு. அதுக்கு சிஸ்டர் ட்ரைனிங் கொடுத்துருந்தாங்க. நாங்கள் அப்படியே ரிகர்சல் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது என்ன சாங் இவங்க ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நானும் வந்து பார்த்தேன். அப்போல்லாம் நமக்கு அந்த பாட்டோட அர்த்தம் நமக்கு தெரியாது. ஜென்டில்மேன் படத்தோட பாட்டுக்கு தான் வந்து அவங்க ட்ரைனிங் கொடுத்துருந்தாங்க. அது என்னென்னா,
பார்க்காதே பார்க்காதே பஞ்சாங்கத்தை பார்க்காதே, தள்ளாதே தள்ளாதே தாவணிய தள்ளாதே, கில்லாதே கில்லாதே கிளி மனசை கில்லாதே, கொல்லாதே கொல்லாதே டீனேஜர் கொல்லாதே, வாழ்க்கை வாழத்தானே அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அர்ஜுன் சார் வேறு கூக்கும் போனாங்கல்ல. அந்த பாட்டு என்ன சூழ்நிலையில் என்ன மாதிரி வரிகள் அது, தள்ளாதே தள்ளாதே தாவணியை தள்ளாதே என்ன. ஆனால் இவங்க என்ன பண்ணீங்கன்னா, பார்க்காத பஞ்சாங்கத்தை பார்க்காத. என்னது பஞ்சாங்கத்தை பார்க்காதனா, நீ வந்து இந்த உனக்கு வந்து ஜாதகம் அந்த நேரம் கிழமை நாள் இந்த விஷயம்லாம் நீ கவனிக்கவே கூடாது. தாவணியும் தள்ளாது, பொண்ணுங்க என்ன வரக்கூடாதா, அவங்களையும் தள்ளி விட்றீங்க. கில்லாத கிளி மனசு, சின்ன குழந்தைங்களோட மனசு இப்போவே கில்லாதீங்க நீங்கள். தள்ளாதே கொல்லாதே டீனேஜே கொல்லாது. அவன் எதுக்கு கொல்லாது, நாங்கள்லாம் சேரணுன்றதுக்காக தான் அவங்க ஆசைப்படுறாங்க, அவங்களையும் கொல்றீங்கன்ற ஆங்கிள் அவர் எழுதினார். இவங்க டீனேஜை கொல்லாதீங்க, அவங்க வேலைக்கெல்லாம் அனுப்பாதீங்க, வாழ்க்கை வாழ்கிறதுக்கு தானே அப்படின்ட்டு. அப்படிலாம் அந்த வரிகளை இப்படி வந்து பாட, அதை வேறு பிரின்சிபல் இருக்கு, அந்த அவங்க ஏஜுக்கு அந்த படம் பார்த்துருப்பாங்க போல். அவங்க வந்து இது நிறுத்தவும் முடியல, அவங்க பாருன்னு அதை கவனிச்சுட்டாங்க. பாட்டு சிஸ்டர் யார் ட்ரைனிங் கொடுத்தது, சிஸ்டரா? அது நம்ம பாஸுக்கெல்லாம் பாஸ், நம்ம எதுவுமே இதை தடுக்க முடியாது. அந்த குழந்தைக்கு பரிசை கொடுங்க அப்படின்னு வேறு கொடுத்து அனுப்பிச்சாங்க. அது எனக்கு ஞாபகம் வருது இப்போ தான். அது என்னென்னா, சங்கர் சார் அப்படி தான் ரியாலிட்டியில் உண்மையான சம்பவம் என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னு தெரியாமல் நான் வந்து வாட்ஸ்அப் மெசேஜஸ் பார்த்தேன். நான் வந்து நியூஸ் பேப்பரில் இதை வந்து கேள்விப்பட்டேன். அந்த விஷயங்களை வச்சு ஒரு புனைவாக இந்த சம்பவங்கள் அடிப்படையில் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அந்த படம் போகிறதுக்கு முன்னாடி வேறு சொல்கிறாரு, அப்படி தான் எடுத்து வச்சுருக்காரு. அவருக்கு உண்மையான விஷயம் என்னன்னு தெரில, ஆனால் வெளியில் நான் வந்து நானும் தத்துவம் சொல்கிறேன் அப்படின்னு வந்து தத்துவம் சொல்லியிருக்காரு. உண்மையான சங்கர் சார் அவர் பார்த்திங்கன்னா முன்னாடி ஏழையாக இருந்தார் போல், அப்போ மக்களாக இருக்கும்போது உண்மையான கருத்துள்ள படம் வந்து கொடுத்தாரு. இப்போது மெப்போக்கில் அப்படியே வந்து தூவி விட்டு போயிருக்காரு. அது தமிழ்நாட்டிலே வந்து எடுத்துருக்கலாம், இங்கே எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இதை தாண்டி நான் ஸ்டேட் டு ஸ்டேட் அங்கே வந்து தாக்குறேன், இதை பண்ணுறேன். இது 100 கோடி 1000 கோடியை நீங்கள் வந்து ரீச் பண்ணுன்றதுக்காகவா? அதுக்கு பேன் இந்தியாவே எடுக்கிறீங்களா? அவசியமே இல்லையே. நான் கூட நம்ம வாட்ஸ்அப் குரூப் ஒன்று இருக்குது சேனல், அதில் வேறு போட்டிருந்தேன், இவர் ப்ராமிசிங்காக ஏதாவது தமிழ் சினிமாவுக்கு இன்னொரு பேர் கொண்டு வருவாங்க அப்படின்ட்டு. விஷயம் என்னென்னா, நம்ம தமிழ் சினிமா நல்ல படங்கள் வரதான் செய்யுது, பட் குளோபலாக பயங்கரமான கலெக்ஷன்ஸும் ஏற்படுத்தணும், எல்லா ஆடியன்ஸுக்கும் புரிகிற மாதிரி, எல்லா கலாச்சாரத்துக்கும் ஒன்றி போகிற மாதிரி ஒரு படமாக எடுக்கிறது சங்கர் சாரில் முடியும்னு பார்த்தா அவங்களுக்கே அக்கறை இல்லை. நானே வருத்தப்படலடா, நீ எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டுருக்கின்ற மாதிரி தான் படம் எடுத்து வச்சுருக்காங்க. பட் இதிலிருந்து வெளியில் வந்து அவங்க மறுபடியும் பேசிக்கில் கிரவுண்ட் லெவலில் ஆக்சுவலி என்ன ப்ராப்ளம், அந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்துக்கு மட்டும் நான் என்ன அட்ரஸ் பண்ணணும், அந்த லெவலுக்கு போவாங்கன்னு நினைக்கிறேன். முன்னாடி இருந்ததெல்லாம் ஓகே சங்கர் சார், பிகாஸ் 2010க்கு முன்னாடி சாங்க்காக தான் வந்தாங்க. இப்போது சாங் மட்டும் முக்கியம் கிடையாது, சாங்கே இல்லாமல் எடுத்தால் கூட பிரச்சனை கிடையாது. படம் தோற்றதுக்கான ரீசனே நான் தான் பார்க்குறேன். ஸ்டார்டிங் லேடியோ பியூட்டிஃபுல் லேடியோ அந்த 30 செகண்ட்ஸ்லாம் அம்மா எமி ஜாக்சன் என்ன ஒரு கிரேட், என்ன டான்ஸர் அப்படிலாம் நினச்சேன். ஓச்சு அதுலேயும் சின்ன தொய்வு ஸ்க்ரீன் பிளேயில் சம் ப்ராப்ளம் இருந்தாவே அதை டிஸ்டர்ப் ஆகிடுறாங்க. மற்ற படங்கள்லாம் உங்களுக்கு ஏன் ஓடல, அது கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். சாங்காக நல்லாயிருக்கும், நடுவில் கொஞ்சம் ஒரு அந்நியன் போன அளவுக்கு, இந்தியன் போன அளவுக்கு, முதல்வன் போன அளவுக்கு, ஜென்டில்மேன் போன அளவுக்கு மற்ற படங்கள் அந்தளவுக்கு போலையே. ஒரு எந்திரன் போன அளவுக்கு, அது பாய்ஸ் ஏன் போல், அது ஜீன்ஸ் ஏன் போல், அது கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அது அந்த மாதிரி காதல் கதைகள் எடுத்தும் படங்கள் வந்து ஓட தான் செய்யுது. நம்ம ஏதோ வந்து லேகிங்கில் இருக்கோம், அதை நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டா கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். காலம் மாறிடுச்சு, அதுக்கேற்ற மாதிரி மாறி இன்னும் நல்ல படங்கள் கொடுப்பாருன்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த ரிவ்யூவை நான் முடிக்கிறேன். உங்களுக்கு என்ன கருத்து இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.